வீட்ல பழைய பட்டு சாரி இருக்கா? அத அப்படியே சும்மா வச்சிருக்காதீங்க. ஒரு பழைய பட்டு சாரிக்கு இவ்ளோ பணம் கிடைக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நானே இன்னைக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். நம்ம கோயம்புத்தூர் ஹோப்ஸ் காலேஜ்ல பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பை லொக்கேட் ஆயிருக்கிற நியூ ஆண்டாள் பட்டு சென்டர் தாங்க நான் இன்னைக்கு விசிட் பண்ணியிருந்தேன். இங்க ஓல்டு பட்டு சாரிக்கு வந்து நல்ல ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? உங்க அம்மா பாட்டி காலத்து பழைய பட்டு சாரி எது இருந்தாலும் அப்படியே கபோர்டில் நீங்கள் பயன்படுத்தாமல் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, கொடுத்துட்டு எவ்வளோ வேல்யூக்கு போகுது என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் அழகாக வந்து காசாக மாற்றிக்கலாம். நம்மளோட பாரதி ராஜா புஸ்தக நிலையம் அதுக்குள்ளே தான், அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்மளோட பழைய பட்டு சாரி பையர்ஸ் வந்து இருக்காங்க. நீங்க போய் நேர்லயும் போலாம், இல்ல ஆன்லைன்ல கூட. நியூ ஆண்டாள் பட்டு சென்டர். அண்ணா வணக்கம். நீங்க தான் நியூ, உங்களுக்கு ஓல்டு பட்டு சாரிக்கெல்லாம் பணம் தரீங்களா? ஓகே ஓகே ஓகே. நான் என்கிட்ட இருக்கிற புடவையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க, இதெல்லாமே வந்து எங்க பாட்டியோடது. இந்த மாதிரி இருக்குங்க. எப்படின்னு பார்த்துட்டு நல்லா அமௌண்ட் வந்து பெஸ்டா பண்ணி கொடுங்க. வெள்ளி ஜெல்லி தான் வாங்குவோம் மேடம். சரிங்க. இந்த மாதிரி ஒயிட்ல வந்தா தாங்க வாங்குவோம். சரிங்க. எல்லாமே நீ கொண்டு வந்து போறாங்க வெள்ளி ஜெல்லி தாங்க. ஓகே. கண்ணுலயே பார்த்தோனே கண்டுபிடிச்சீங்களா? சரி, நான் நம்ம கடை எங்க லொகேஷன் சொல்லி வியூவர்ஸ் சொல்லிருங்க. காலேஜ்ல மேடம். சரிங்க. பாரதிராஜா புத்தக காம்ப்ளெக்ஸ்ல நம்ம கடை இருக்குங்க. சரிங்க. நேர் ஆப்போசிட் மேடம். பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பை தாங்க இருக்கு. ஹோப் காலேஜ் பஸ் ஸ்டாப் நியர்பை. பஸ் ஸ்டாப்ல கடை இருக்குங்க. பாரதி ராஜா புத்தக காம்ப்ளெக்ஸ்ல கடை இருக்குங்க. உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு என்டர்ல இருக்கு. நான் எந்த மாதிரி பட்டு புடவைக்கு அதிக பணம் கிடைக்கும்? வெள்ளி ஜெல்லி தான் மேடம் நான் பணம் கொடுக்கிறேன். வெள்ளி ஜெல்லி. ஓகே ஓகே. ஒவ்வொரு புடவைக்கு ஒரு ரேட் சொல்றேன் மேடம். சரிங்க. இது பப்ளிஷட் பாடு மேடம். ஓகே. சின்ன பார்டர் இருக்கு மேடம். இது 3000 ரூபாய் போகும். 3000 ரூபாய். ஓகே சூப்பர். அடுத்து இது வந்து டிஷ்யூ புடவை சொல்லுவாங்க. சரிண்ணா. அக்காடு புடவை டிஷ்யூ புடவை சொல்லுவாங்க. இது ஜரி. இந்த புடவை 65000 ரூபாய் போகுங்க. 65000? ஆமா மேடம். 65000க்கு போகுது. சக்காடு புடவை மேடம். டிஷ்யூ புடவை. சேலபுராமே ஜர்க வருது. இந்த மாதிரி ஜக்காடு புடவை டிஷ்யூ புடவை சக்காடு புடவைன்னு சொல்லுவாங்க. மக்களே உங்ககிட்ட முகூர்த்த புடவை சொல்லுவாங்க. ஓகே. இந்த புடவை 65000 போகுங்க. சேலபுராமே ஜர்க. ஓகே ஓகே. முகூர்த்த புடவை ஜர்க புடவைம்பாங்க. சேலை பாத்தீங்கன்னா மின்னுங்க. டிஷ்யூ புடவை மின்னும் சேலையே. சேலபுராமே மின்ற புடவைங்க. நான் உண்மையாவே 65000 போகுமாண்ணா? பரவாயில்லையே. 65000 ஒரு 3000ங்க. 69000 ஆச்சு. நெக்ஸ்ட் அண்ணா, இது வந்துங்க சேலபுரா கோடு போட்டதுங்க. வைர ஊசி போடுங்க. சக்காடு புடவை. இது வந்து கட்ட புடவைம்பாங்க. ஓகே. கட்டம் கட்டமா இருக்குங்க. இந்த புடவை ஒரு 5000 ரூபாய் போகுங்க. 15000மா? 5000 ரூபாய் போகுங்க. 15000ங்க. 69 + 15. அதுக்கப்புறம் இந்த புடவைனா பர்பிள் கலர். ஆமாங்க. இது வந்து பெரிய பெரிய கோடு உள்ளதுங்க. சேலபுராமே பெரிய பெரிய கோடு உள்ளதுங்க. ஓகே. இது ஒரு 25000 ரூபாய் போகுங்க. 25000? 25000 ரூபாய் போகுங்க. 25000மா? இந்த புடவைய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உங்ககிட்டயும் புடவை இருந்துச்சுன்னா 25000க்கு போகுங்க. ஆனா இந்த புடவை வந்து ஒரே பாடு மட்டும்தாங்க. சரிண்ணா. பாடு முந்தாணி உள்ள புட்டா வந்திருக்குங்க. இது ஒரு 5000 ரூபாய் போகுங்க. 5000 ரூபாய்க்கு போகுமா? 5000 ரூபாய் போகுங்க. ஓகே ஓகே. ஒவ்வொரு புடவையும் அதோட வந்து ஜரிக்கு ஏத்த மாதிரி தான் பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க. அத நீங்க வந்து கரெக்டா வந்து நம்ம கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த புடவைக்கு கண்டிப்பா அதுக்கான அமௌண்ட் வந்து இவங்க கொடுப்பாங்க. வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. எவ்வளவுன்னு சொல்றேன் மேடம். கால்குலேட் பண்ணிட்டு சொல்றேன் மேடம். சரிங்க. உங்ககிட்டயும் பழைய புடவை, கிழிஞ்ச பாவாடை, உங்க ஜாக்கெட்டு அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொன்னா ரூபாய் நோட்டு வாங்கிக்கிறீங்களா? ரூபாய் நோட்டு 2000 நோட்டு வாங்கிக்கிறாங்க. 2000 நோட்டு வந்து வாங்கிக்கிறாங்க. நீங்க உங்ககிட்ட கொடுத்துட்டு அதை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து பழைய பட்டு புடவை கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி காசு வந்து கொடுப்பாங்க. வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பழைய அதாவது 10 வருஷம் 20 வருஷம் பழைய புடவையில தான் வெள்ளி ஜருகை வந்து இருக்கும். இப்ப இருக்கிற புடவையில இருக்காது. ஆமாங்க. பாட்டி புடவை, அம்மா புடவை, முகூர்த்த புடவைப்பாங்க. அதுல வந்து நல்ல கடையா பார்த்து எடுத்திருப்பாங்க. நல்லா அது விலை போட்டு எடுத்திருப்பாங்க. அது நல்ல ரேட்டுக்கு போகுங்க. சொசைட்டி புடவை, ஜக்காடு புடவை அந்த மாதிரி புடவைங்களுக்கு தான் அதிக பணம் வந்து பாத்தீங்கன்னா. ஆரணி பட்டுங்க, நம்ம காஞ்சிபுரம் பட்டுங்க, கோப்டெக்ஸ் பட்டுங்க, எல்லா பட்டுமே எடுத்துக்கோங்க. எந்த ஊர்ல எந்த பட்டு எடுத்திருந்தாலும் நமக்கு ஜருகு வந்து வெள்ளையா வந்தா ஓகேங்க. வெள்ளி ஜரியா இருந்தா ஓகேங்க. எல்லாரும் என்ன இருக்கிறாங்கன்னா பழைய பட்டு புடவைன்னா இவங்க வந்து ஆடுக்கு வேண்டி சொல்றாங்க. அப்படிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல மேடம். 65000 1 லட்சம் வரைக்கும் ஒரு புடவை கொடுத்திருக்கீங்களா? கொடுத்திருக்கேன் மேடம். அது கொடுத்திருக்கேன் மேடம். 1 300 வெயிட் வருங்க. அப்படியா? 1 300 வெயிட் வந்துச்சுன்னா அது 1 லட்சம் ரூபாய் போகுங்க. 1 லட்சம் ரூபாய். இது இப்ப 800 ரூபாய் 800 கிராம் 900 கிராம் வரது வந்துங்க 65000 ரூபாய் போகுங்க. 65000 1 300ங்கிற போது வெயிட் கூட போகுதுங்க. இப்ப நிறைய பேர் உங்ககிட்ட வந்திருப்பாங்க. அந்த 65000 உங்ககிட்ட கொடுக்கும்போது அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா தாங்க போறாங்க. கீழ தூக்கி எறிகிற புடவையா 65000 கொடுக்குறாங்களே ரொம்ப சந்தோஷமா தாங்க. 1000 2000க்கு போகும்னு நினைச்சு வந்தவங்களுக்கு 65000 நீங்க கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு தாங்க போறாங்க. கரெக்டான பிரைஸ் தரீங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு நிறைய கஸ்டமர் அனுப்புறாங்க. அவங்க சொந்தக்காரங்கள ரிலேட்டிவ் அனுப்பிடுறாங்க. நம்ம கடையில கரெக்டான பிரைஸ் தாங்க சொல்லுவாங்க. வீட்டுக்கே போயிருவீங்களா இல்ல நேர்ல தான் வரணுமா இல்ல ஆன்லைன்
ஆன்லைன்ல வாங்கிக்குவீங்களா? வீட்டுல போன் செஞ்சாலும் வந்து வாங்கிக்குவாங்க. சரிங்க. இல்ல வாட்ஸ்அப்ல புடவை சென்ட் பண்ணாங்கன்னா எவ்வளவு ரேட்டு போகுதுன்னு சொல்லிடுவாங்க. ஓகே. ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் கொடுத்திருக்கேன், அந்த நம்பருக்கு உங்க புடவை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் நீங்க வாட்ஸ்அப்ல புடவை சென்ட் பண்ணலாங்க. சரிங்க. தமிழ்நாடு முழுவதும் போன் செஞ்சீங்கன்னா வீட்டுல வந்து வாங்கிக்குவாங்க. தமிழ்நாடு முழுவதும் நம்ம இருக்குங்க, கொரியர் வசதி இருக்குங்க. பிரான்ச் இருக்கு. ஆமா, கொரியர் வசதி இருக்குங்க. போன் பே பண்ணாங்கன்னா போன் பே பண்ணுங்க. நம்ம கடை வந்துங்க இப்ப கோயம்புத்தூர்ல மட்டும் இல்லைங்க, சென்னையில இருக்குங்க, ஈரோட்ல இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்குங்க, திருப்பூர்ல எல்லா இடத்துல இருக்கு. தமிழ்நாடு சர்வீஸ் இருக்குங்க. நம்ம ஆளுங்க உடனே வந்து ஸ்டாப் வந்து வாங்கிட்டு வந்துருவாங்க. சரி, நான் இப்ப அமௌண்ட் எவ்வளவு கொடுக்குறீங்க? 1,13,000 வருதுக்கா மொத்தம். சரி, எனக்கு பாதி அமௌண்ட்டும் பாதி ஜிபே. ஓகே மேடம், ஓகே மேடம். சரி கொடுங்க. போட்டு வெள்ளி ஜருகை தாங்க வாங்குவோம். சரி, செம்பு ஜருகை வாங்க மாட்டாங்க. செம்பு ஜருகை வெயிட் போட்டு வேணா ஒரு கிலோ 150 ரூபாய் வாங்கிக்குவோங்க. கிலோ 150 ரூபாய்க்கு வாங்கிக்குவோம். கிழிஞ்ச ரூபா நோட்டு வாங்கிக்குவோம், 2000 நோட்டு வாங்கிக்குவோங்க. சரிங்க. கிழிஞ்ச ரூபா நோட்டு நீங்க பேங்க்ல கொடுத்து மாத்திக்குவோம். ஆமாங்க, 2000 நோட்டு வாங்கிக்குவோங்க, கமிஷனுக்கு வாங்கிக்குவோங்க. யாரோ குழந்தைங்க இருக்காங்க, கிழிச்சிட்டாங்க, அந்த மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியலன்னா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இவங்க கான்டாக்ட் பண்ணி இவங்க கிட்ட கொடுங்க, இவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் வந்து இந்த கடை எங்க லொக்கேட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ் பஸ் ஸ்டாப்புக்கு பாரதி ராஜா புக் ஹவுஸ்னு இருக்குங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் குள்ள வந்தீங்கன்னா பெரிய போர்டாவே போட்டு வச்சிருப்பாங்க, நியூ ஆண்டாள் பட்டு சென்டர். முன்னாடி போர்டு வச்சிருக்காங்க, உள்ள வந்தீங்கனாலும் போர்டு இருக்குங்க. வந்து கொடுத்துட்டு நீங்க உங்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட ஒர்த்தா என்னன்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னு வச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அவர் கரெக்டா. கோயம்புத்தூர்ல 2 இடத்துல நம்ம கடை இருக்குங்க. எங்க இருக்குங்க? கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ்ல இருக்குங்க, பாரதிராஜா புத்தக காம்ப்ளெக்ஸ்ல கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாப்லயே கடை இருக்குங்க. ஓகே. நம்ம கடை இன்னொரு வந்து கோயம்புத்தூர்ல டவுன் ஹால்ல இருக்குங்க. டவுன் ஹால்ல பிரகாசம் பஸ் ஸ்டாப் எதிர்த்த மாதிரி போத்தி சாரியில பேட்டா ஷோரூம் பக்கத்துல நம்ம கடை இருக்குங்க. குட்டியா இருக்குங்க. அந்த கடையை நம்ம வீடியோ போட்டுருக்கோம், நீங்க பாருங்க. டவுன் ஹால்ல நம்ம கடை இருக்குங்க, போத்தி பக்கத்துல. அங்க வந்து குடுக்குறாங்க, அங்க வந்து கொடுக்கலாம், இங்க வந்து கொடுக்கலாம். அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பா வந்து இது யூட்டிலைஸ் பண்ணி. கோயம்புத்தூர் மாவட்டம் போன் செஞ்சீங்கன்னா வீட்டுல வந்து வாங்கிக்கோங்க, வாட்ஸ்அப்ல புடவை சென்ட் பண்ணி பதில் சொல்ல போடுங்க. உங்க அலமாரியில இருக்கிற பழைய பட்டு புடவை ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டுக்கு போகுது அப்படிங்கும் போது கண்டிப்பா அதை கொடுத்து நீங்க பணமா மாத்திக்கலாம். அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப காமிச்ச புடவைகள்லாம் உங்ககிட்ட அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட கொடுத்து காசா மாத்திக்கோங்க. சார் இப்ப நமக்கு கொடுத்துறீங்களா? மேடம். சரிங்க, எவ்வளவு இருக்குங்க? மேடம். சரிங்க, ஜிபே நம்பர் உங்ககிட்ட இருக்கலாம், காமிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்ககிட்டயும் பழைய பட்டு புடவை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு சீக்கிரமா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி இப்பயே வந்து உங்களோட சாரியை சாட்டை கொடுத்துட்டு உங்க பணத்தை நீங்க வாங்கிட்டு போயிட்டே இருங்க. சார் எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்றேன், கண்டிப்பா வந்து நீங்க வந்து பெஸ்டா பண்ணுங்க. ஓகே.